மத்திய அரசின் முடிவுக்கும் மாநில அரசின் முடிவுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கும் வரையில் வாடிவாசல் திறக்கும் வரை வீடு வாசல் போக மாட்டோம் என்று காத்திருக்கும் கூட்டத்தை நீங்களே காணுங்கள். களமுனை காட்சிகள். ஜல்லிக்கட்டுன்றது நம்மளோட தமிழ்நாட்டோட பாரம்பரியம். இதை நேற்று இடையில அந்த பீட்டான்ற ஒரு அமைப்பு தடை பண்ணுறது நம்மளோட எல்லாத்தையுமே தடை பண்ணுறதுக்கு சமம். நேற்று நாய் பீட்டா அமைப்பு இதை சொல்லணும் அவசியமே கிடையாது. இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியுது, எல்லாரும் அதுக்காக போராடுறோம். இப்பொழுது நீதிமன்ற தீர்ப்பு வருவதற்கு ஒரு வார காலம் அவகாசம் வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் மத்திய அரசு செய்துள்ளது. அதுவும் வரை போராட்டம் தொடருமா இல்ல மறுபரிசீலனை? ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கு யாராவது எழுதுவீங்களா? ஜல்லிக்கட்டுக்கு முக்கியமானது இந்த காலையில் நன்றி. ஏறு தழுவுதல் என்கிற ஜல்லிக்கட்டு தமிழனின் பண்பாடு, தமிழனின் கலாச்சாரம். 5000 ஆண்டுகளாக இருந்து வரும் இந்த கலாச்சாரத்தை தடை செய்யும் இந்த பீட்டா அமைப்பு, மத்திய மாநில அரசின் போக்குகள் இவை அனைத்தையும் கண்டித்து உண்ணாவிரதம் இருக்கும் மாணவர்கள், பொதுமக்கள் சாரி சாரியாக கலாச்சாரத்தை சிதைத்து நாட்டு மாடுகளை ஒழித்து பால் உற்பத்தியில் உலகில் 4வது இடத்தில் இருக்கும் இந்தியாவை பின்னுக்கு தள்ள அந்நிய சக்திகளின் சூழ்ச்சிதானே இது. தன்னலமில்லாமல் கலாச்சாரம் காக்க துடிக்கும் மாணவர்கள் போராட்டத்திற்கு நாளுக்கு நாள் பொதுமக்களின் ஆதரவு கூடிக்கொண்டே வருகிறது. மீண்டும் வேறொன்று துடிக்கின்றதா கிழக்கிந்திய கம்பெனி? எங்கிருந்து வந்தது பீட்டா? நமது கலாச்சாரத்தை சிதைத்து நாட்டு மாடுகளை ஒழித்து பால் உற்பத்தியில் உலகில் 4வது இடத்தில் இருக்கும் இந்தியாவை பின்னுக்கு தள்ள அந்நிய சக்திகளின் சூழ்ச்சிதானே இது. கோவை வஉசி பூங்காவிலிருந்து ரோஜா டிவி செய்திகளுக்காக சத்யன்.